கலிங்க ராணி. காவலாளிகளில் ஒருவனை அழைத்து அரசர் ஏதோ கூறினார். அவன் விரைந்து சென்றான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மன்னரின் மெய் பாதுகாவலர் அங்கு வந்து சேர்ந்தனர். மன்னர், ஆணவம் பிடித்த இவனையும் சாகசம் மிகுந்த இவளையும் சிறையில் தள்ளுங்கள். தனித்தனி சிறையில் கடும் காவலுடன் அரண்மனைக்கு உள்ளாக இருக்கும் பிரத்யேக சிறையில் என்று உத்தரவிட்டார். இருவரும் மெய் பாதுகாவலர்களால் இழுத்து செல்லப்பட்டனர். மன்னரும் மற்ற காவலாளிகளும் அரண்மனைக்கு சென்றுவிட்டனர். நான் மட்டுமே நெடுநேரம் சுய நினைவு இல்லாதவன் போல உலவிக் கொண்டிருந்தேன். யாருடைய நிலைமை எப்படி இருந்தால்தான் என்ன? அந்த நிலவு வழக்கம் போலவே பிரகாசித்துக் கொண்டிருந்தது. சிறையில் என் அண்ணனும் அவருடைய மனதை விழியாலும் மொழியாலும் மருட்டிய தவமணியும் அடைபட்ட செய்தி மெல்ல மெல்ல நகருக்குள் பரவலாயிற்று. ஊரிலே இது பற்றி விபரீதமான வதந்திகள் பரவாதிருக்க வேண்டும் என்று கருதிய என் தந்தை வம்பளப்போருக்கு கடும் தண்டனை தரப்படும் என்று முரசறிவித்தார். நடந்ததை சுருக்கமாக மக்களுக்கு அறிவிக்குமாறு பிறகு மந்திரிக்கு கட்டளையிட்டார். ஆசிரமத்திலே இருந்த அந்த பெண் ஒரு ஜாலக்காரியாம். இளவரசருக்கு அவள் ஏதோ மருந்திட்டு மயக்கினாளாம். அவளும் இளவரசருமாக சேர்ந்து சதி செய்து மன்னரை கொல்ல முயன்றனராம் என்று மக்கள் பேசலாயினர். மன்னரின் கோபம் தணிந்த பாடில்லை. பிரதானியர்களிலே சிலர் சிறுமை குணம் கொண்டவர்கள். அவர்கள் என்னாலேயே இளவரசருக்கு இந்த இடுக்க நேரிட்டது என்று பேசிட கேட்டேன். என் மனமோ பதைத்தது. என் அண்ணனுக்கு சொந்தமான அரச உரிமையை நான் அபகரிக்க சதி செய்து இளவரசரை சிறையில் அடைபட செய்தேன் என்று கூறும் கயவரின் நாவை துண்டித்திட எண்ணினேன். அவ்வளவு ஆத்திரம் எனக்கு. கேவலம் அரச போகத்துக்காக உடன் பிறந்தவரை மோசம் செய்யும் உளுத்தனா நான்? எவ்வளவு இழிகுணம் இவர்களுக்கு என்று நினைத்து பதறினேன். அண்ணன் சிறையிலே தள்ளப்பட்டதும் மந்திரிகளும் பிரதானியரும் என்னை கண்டதும் விசேஷ மரியாதைகள் செய்தனர். அது எனக்கு புண்ணிலே புளித்த காடியை ஊற்றுவது போல் இருந்தது. என் மீது வீண் சந்தேகம் கொண்ட அவர்களையும் அவர்கள் பெரிது என பேசும் அரச பதவியையும் தூசு என்று கூறிவிட்டு துறவு பூண்டுவிட வேண்டும் என்று கூட நினைத்தேன். இந்த தீர்மானத்தை தந்தையிடம் கூற அவரிடம் சென்றேன். ஆனால் அவருடைய விழி சிவந்திருந்ததையும் அவருடைய மொழியிலே சோகம் தோய்ந்திருந்ததையும் கண்டதும் என்னால் ஏதும் பேச முடியவில்லை. என் செல்வமே, கடைசி முறையாக நீ போய் கேள் அவனை. என்னை சாகடிக்கத்தான் அவன் பிறந்தானா என்று கேள். குலை தள்ளியதும் வாழையை வெட்டி வீழ்த்துவதையும் விழுந்துவிட்டாலும் ஆள் நிலைத்து நிற்பதையும் அவனுக்கு கூறு. பாண்டியனை படுகளத்திலே கொல்ல முடியாது போன பகைவர்களின் பங்காளியா, பட்டத்து அரசன் பொறுப்பை பெரிதென கருதும் புதல்வனா இவன் என்பதை கேட்டுப்பார் என்று என்னிடம் கூறினார் தந்தை. புயலை போய் அடக்கு என்று கட்டளையிடுவது போல இருந்தது அது. நான் என்ன செய்வேன்? சரி என்று கூற எப்படி தைரியம் வரும்? முடியாது என்றும் கூற முடியுமா? தலையசைத்தேன். தந்தை தலையை கவிழ்த்து கொண்டார். துக்கம் அவரை துளைத்து கொண்டிருந்தது. என்ன செய்வார் அவர்? சிறைக்கு சென்றேன். காவல் புரிவோரை வெளியே போக சொல்லிவிட்டு என் அண்ணன் இருந்த அறைக்குள் நுழைந்தேன். அவர் புன்சிரிப்போடு என்னை பார்த்து, தெரியும், எனக்கு தந்தை எப்படியும் சம்மதிப்பார் என்று தெரியும். அவர் சம்மதத்தை கூறத்தானே வந்தாய் என்று கேட்டார். எனக்கு அவர் மொழியை கேட்ட பிறகு நடுக்கம் பிறந்தது. இவ்வளவு நம்பிக்கையும் ஆவலும் கொண்டுள்ளவருடன் என்ன பேசி மன்னரின் வழிக்கு அவரை திருப்புவது? இது நடக்கக்கூடிய காரியமா என்ற எண்ணம் என்னை கோழையாக்கிவிட்டது. நான் இந்த முயற்சியை செய்யாது இருப்பின் அரச பதவி பெற வேண்டியே நான் சும்மா இருந்துவிட்டேன் என்ற பழி வந்து சேருமே. நான் மௌனமாக இருந்தேன். என் நிலையை ஒருவாறு யூகித்து கொண்ட அண்ணன், தந்தை இசைய மறுக்கிறாரா என்று கேட்டார். ஆம் என்றேன் நான். சரி என்று கோபமாக கூறிவிட்டு அங்கிருந்த மஞ்சத்திலே போய் படுத்து கொண்டார். என் நெஞ்சு உலர்ந்து போயிருந்தது. அந்த நெஞ்சை நனைத்து கொள்ள அங்கிருந்த நீர்க்குவலையை எடுத்தேன். என் அண்ணன், வேண்டாம், அந்த நீரை பருகாதே என்றார். அதை கேட்ட நான் பயந்து விட்டேன். ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ள நீரிலே ஏதேனும் விஷம் கலந்து தயாராக வைத்திருக்கிறாரோ என்று திகில் பிறந்தது. அண்ணா என்று கூவினேன். பயப்படாதே தம்பி, அதில் விஷமில்லை. ஆனால் அந்த குவளை நீரிலே என் கண்ணீர் துளிகள் சிந்தின. நீரும் கெட்டுவிட்டது என்றார். அதை கேட்ட நான் எவ்வளவு பதறினேன் தெரியுமா? நடனா, நெடுநேரத்துக்கு பிறகே நான் அவருடன் பேச முடிந்தது. பேச்சினால் என்ன பயன் விளைய வேண்டுமோ அது ஏற்படவில்லை. மாறாக என் அண்ணன் காதலையே கலையாக கொண்டிருப்பவர் என்று நான் கண்டு கொண்டேன். ஒரு பெரும் புலவர் பேசுவது போல் இருந்ததை தவிர அவருடைய பேச்சு மைவிழியாளுக்காக வீணாக பிடிவாதம் செய்யும் வீணுரையாக எனக்கு தெரியவில்லை. அவருடைய வாதங்களும் மனோதத்துவ மொழியும் மிக அழகாக இருந்தன. தந்தையின் துக்கத்தை நான் அவருக்கு எடுத்துரைத்தேன். ஒரு பெண்ணுக்காக குடும்பம் அழிவதா என்றேன். நான் கற்றிருந்த திறமை அனைத்தையும் காட்டித்தான் பேசி பார்த்தேன். அவ்வளவையும் அவர் சிதறடித்தார். அவர் அன்று கூறிய சில வாசகங்கள் பிறகு பல இரவுகள் என் சிந்தனைக்கு வேலை தந்தன.
அவர் அன்று கிளப்பிய பல பிரச்சனைகளுக்கு எனக்கு இன்றளவும் கூட விடை கிடைக்கவில்லை. தம்பி, அரசனின் கடமை, அரச பதவியின் பொறுப்பு, நிலைமைக்கேற்ற நடவடிக்கை என்று பல கூறினார் தந்தை. நீயும் தான் கூறுகிறாய். அரசனாக ஒருவன் இருப்பதானால் ஒரு சாதாரண மனிதனுக்குள்ள மிக சாதாரணமான உரிமையையும் அரசன் என்ற நிலைமைக்காக, பதவிக்காக இழந்துவிட வேண்டுமா? அது அறிவுடைமையா? அரச போகத்துக்காக குடும்ப இன்பத்தை பறிகொடுக்க வேண்டுமா? அது சரியா என்று கேட்டார். இன்று வரை நான் அது பற்றி சிந்தித்து பார்க்கிறேன். சரியான பதில் இல்லை. தம்பி, பாண்டிய நாடு பெரிது. அவள் உன் பரிவுக்கு ஏற்ற மங்கை அல்ல என்று தந்தை கோபத்தோடு கூறினார். கோபம் அவருடைய சிந்தனா சக்தியை கெடுத்துவிட்டது. நீயே யோசித்துப்பார். ஒரு மங்கைக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல், அவளை பெற ஆண்மை இல்லாமல் பேடியாகி துரோகியாகி நான் இந்த மண்டலத்தை ஆண்டு என்ன பயன்? தந்தையின் கோபத்துக்கு பயந்து ஒரு தையலின் மானத்தை நசுக்க நான் துணிந்துவிட்டால், நாளைக்கு ஒரு மண்டலத்து மக்களின் மானத்தை காப்பாற்றும் மகத்தான பொறுப்பை நான் நிறைவேற்ற முடியுமா? நீயே கூறு. ஏழை, எளியவர், அபலை, அனாதிகள் எனும் எவரிடமும் பரிவு காட்டி அவருடைய சுகத்துக்காக பணியாற்றுவது அரசு பதவியின் மேன்மை என்று அறிவுரை சொல்கிறார்களே, அந்த பதவிக்கு நான் லாயக்கு உள்ளவன் ஆவதற்கு ஒரு மங்கையின் மனதை புண்ணாக்கி வாழ்வை பாழாக்குவது பயிற்சி முறையா? அவள் கண்ணீர் பெருக பெருக நான் பனி நீரால் குளிப்பாட்டப்பட்டு பட்டத்து அரசனாவதா? அவள் கரங்களை பிசைந்து கொண்டு ஒரு இடத்திலே அழுது கொண்டிருப்பது, வேறொரு இடத்திலே நான் கரத்திலே செங்கோல் ஏந்தி அரசாள்வதா? ஒரு புறத்திலே நான் நீதியின் சின்னமாக கொலு வீற்றிருப்பது, மற்றொரு இடத்திலே ஒரு மங்கை என்னை அநீதியின் இருப்பிடமே என்று கடிந்துரைப்பதா? பாண்டிய நாட்டுக்கு ஒரு பாவையின் வாழ்வை கெடுத்த பாதகனா அரசனாவது? ஒரு பெண்ணை நிர்கதியாக்கும் நீசனுக்கா மக்கள் நெடுந்தண்டம் இடுவது? யோசித்துப்பார் என்று அவர் அன்று சொன்னார். இதுவரை பல பெரியவர்கள் இதற்கு பல பட பதில் கூறினர். ஆனால் எனக்கு திருப்தியாகவில்லை. காதல் சித்திரங்களை தீட்டிக் கொண்டே எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இருக்க என் அண்ணன் தயாராக இருந்தாரே தவிர, தவமணியை கைவிட ஒரு துளியும் சம்மதிக்கவில்லை. நான் குனிந்த தலையுடன் என் தந்தையிடம் சென்றேன். விஷயத்தை உணர்ந்து கொண்ட என் தந்தை, தெரிகிறது, அந்த தூர்த்தன் உன் சொல்லை கேட்க மறுத்துவிட்டான். சரிதானே? ஆம். போதை குறையாது அவனுக்கு. கள் உண்டவனையே கெடுக்கும். காமமோ அதனினும் கொடியது. அவன் அந்த பேயின் வசமாகிவிட்டான். எனவே இனி பிறர் சொல் கேட்கும் பெருங்குணம் அவனிடம் இருக்காது. படுபாதாளத்திலே அவன் விழ இருப்பதை தடுக்க நான் எடுத்துக்கொண்ட முயற்சி பலிக்கவில்லை. என்ன செய்வது? ஒரு காரிகையின் கருவிழிக்காக அவன் தன் பரம்பரை வழியையும் இழக்க துணிந்துவிட்டான். அவன் ஒரு புன்சிரிப்புக்கு பலியானான். நான் அவன் கண்ணீருக்கு பலியாவதா? பாண்டிய மன்னனின் நீதி மக்களுக்கு ஒரு விதமாகவும் மகனுக்கு ஒரு விதமாகவும் வரக்கூடாது. தலைமுறை தலைமுறையாக ஒளி வீசும் பாண்டிய பண்பு பாகமொழிக்கு பலியான ஒரு காளையை காப்பாற்றுவதற்காக கெடவிடுவதா? இல்லை, அவன் என் மகன் அல்ல. என் சட்டத்தை மீறிய சாதாரண குடிமகன்தான். கட்டுக்கு அடங்க மறுக்கும் அவன் மீது பகிரங்கமான குற்றச்சாட்டு தயாரித்து அடுத்த வெள்ளியன்று விசாரணை நடத்தியே தீருவேன். இதற்கான காரியங்களை செய்யுமாறு மந்திரிக்கு கூறு. இதோ பார், இன்று முதல் நீ இளவரசர் மாளிகையை உனது இருப்பிடமாக்கிக்கொள். அம்மனை பணியாட்களிடம் பட்சமாக நட. இளவரசர் பதவிக்கேற்ற பண்புடன் பழக வேண்டும் என்று கூறினார். இனி என் அண்ணன் தப்ப முடியாது என்பது நிச்சயமாகிவிட்டதால் என் மனம் மிக அதிகமாக வேதனைப்பட்டது. அவர் உலவிய திருமனையிலே நான் எப்படி வாழ்வேன்? அவருடைய பணியாட்களிடம் நான் எப்படி பேசுவேன்? அவருடைய உரிமையை பறித்து கொண்டு நான் எப்படி மக்களிடையே உலவுவேன் என்றெல்லாம் எண்ணி ஏங்கினேன். ஊரார் எப்படியும் என்னை பழிப்பார்கள் என்று பயந்தேன். நான் ஏன் பாண்டிய மன்னனுக்கு மகனாக பிறந்தேன்? பழிசொல் ஏற்கவா என்று துக்கித்தேன். என் அண்ணனுக்கு என்ன தண்டனை தருவார்களோ என்று திகிலடைந்தேன். ஆனால் என் அண்ணனோ கவலையின்றி இச்செய்தியை கேட்டுக்கொண்டார். காலதாமதமின்றி விசாரணை நடத்தி என்னை நாடு கடத்தட்டும். அவளையும் உடன் அழைத்து செல்ல மட்டும் அனுமதிக்க வேண்டும். அவளை சிறையிலே அடைத்து வைத்து கொண்டு என்னை வெளியே துரத்தினால் நான் சும்மா இருக்க மாட்டேன். பிறகு பாண்டிய நாடு என் பகைவர் நாடுதான். எந்த கோட்டையிலே அந்த தவமணியை கொண்டு போய் வைத்திருப்பினும், எத்தனை பட்டாளத்தை காவலுக்கு வைத்தாலும் நான் நுழைந்தே தீருவேன். இது நிச்சயம் என்று உரைத்தாராம் காவலாட்களிடம். திங்கள் போய் செவ்வாய், பிறகு புதனும் வியாழனும் விடிந்தது. என் வேதனையும் கட்டுக்கடங்க மறுத்து கண்ணீராக வெளிவந்தது. வெள்ளி அன்று விசாரணை நடந்தது. ஆனால் என் அண்ணன் செய்த குற்றத்தை பற்றிய விசாரணை அல்ல, தவமணியின் பிரேத விசாரணை நடந்தது. நடனா, உனக்கு இது கேட்டதும் தூக்கி வாரி போட்டது போலத்தான். வெள்ளி விடிந்ததும் வேலையாட்கள் ஓடோடி வந்து தவமணி தற்கொலை செய்து கொண்டாள் என்ற செய்தி கூறியதும் நானும் துடித்தேன்.
தன்னால் தந்தைக்கும் தனையனுக்கும் தகராறு விளைவதையும் அரச குடும்பத்திலே அமளி மூழ்வதையும் கண்டு சகிக்க முடியவில்லை தவமணியால். ஒரு பெண்ணின் பொருட்டு இளவரசர் இத்தனை இன்னலை அனுபவிப்பதா? அரசு இழந்து சுற்றம் இழந்து தவிப்பதா? இதற்கு நாமும் இடம் தருவதா என்று யோசித்தாள். காதலெனும் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்த என் அண்ணனை விடுவிக்க தன் உயிரையே தியாகம் செய்ய துணிந்தாள். விசாரணையா? இளவரசரையா? விசாரிக்கப் போகிறார்கள் வீணர்கள். அவர்கள் விவேகம் இல்லாத ஆணவக்காரர்கள், இருதயத்தின் துடிப்பை உணராத மூடர்கள். என்ன செய்தாராம் என் பதி? உள்ளம் உரைக்கும் வழிப்படியேதான் நான் நடப்பேன். ஊராள்வோன் குறுக்கிட்டாலும் கவலை கொள்ளேன் என்று கூறினார். இது குற்றமா? பட்டவர்த்தனமான பேச்சு. சொல்லுக்கு ஏற்ற செயல். பாண்டிய மண்டலத்திலே குற்றங்கள் போலும். காதல் என்ற உணர்ச்சி அரண்மனைகளிலே நுழையாதபடி மன்னர் சட்ட திட்டமிடுவது முடியுமா? நடக்குமா? மன்னராம் மன்னர், நீதியாம் நீதி. இதற்கு ஒரு விசாரணையாம். விசாரணை நடத்தட்டும் நாளைக்கு. விசாரணைக்கு கூடிடும் விவேகிகளை நான் கேட்கிறேன் சில கேள்விகள். பதில் கூறட்டுமே பார்ப்போம் என்று வியாழனன்று இரவு தவமணி தான் அடைபட்டிருந்த சிறையிலே கூவிக் கொண்டிருந்தாளாம். எப்போதுமே அடக்கமாக இருக்கும் தவமணி அன்று பறித்தது கண்ட காவலாளிகள் கூட கொஞ்சம் கடிந்து தவமணியை கள்ளி என்றும் காம சேட்டைக்காரி என்றும் திட்டினார்களாம். தூ, கூலிக்கு வேலை செய்யும் கூலங்களே, வாயை மூடுங்கள். என்ன தெரியும் உங்களுக்கு நியாயம்? மந்தையிலே வாழும் உங்களுக்கு மனதின் சுதந்திரம் என்ன தெரியும்? மன்னன் மொழிக்கு மறுமொழி இல்லை என்று கூறி மண்டியிட்டு வாழ்ந்து வயிறு கழுவுங்கள். அது உங்கள் நிலை. எனக்கென்ன? இந்த அரசன் எனக்கு ஒரு துரும்பு. இந்த உலகம் எனக்கு பிடிமண். சட்டம் எனக்கு சாக்கடை சேறு. என்னை யார் என்று தெரிந்து கொள்ள முடியாது உங்களால். இன்று முடியாது. நாளைக்கு காணுங்கள் என்னை. நான் யார் என்பது விளங்கும் என்று தவமணி ஆத்திரமொழி பேசினாளாம். அவள் உரைத்ததன் பொருள் வெள்ளி வெடிந்ததும் விளங்கிவிட்டிருந்தது. கார் மேகம் போல இருண்டு மினுமினுப்புடன் விளங்கி நீண்டு அடர்ந்து இருந்த கூந்தலே அவளுக்கு கூர்வாள் ஆகிவிட்டது. அதனை கொண்டே சங்கு போன்ற கழுத்திலே சுருக்கிட்டு கொண்டு சிறை அறையிலேயே பிணமானாள் அந்த பெண். நோயின்றி நலிவின்றி இருந்தவள் திடீரென்று இறந்ததால் உடல் ஒரு துளியும் வாடவில்லை. சுருக்கிட்டு கொண்டிருந்ததால் விழி சற்று வெளியே வந்தது. மற்றபடி அலங்கோலம் இல்லை. பொன்னால் செய்த பதுமை போல காணப்பட்டால். தவமணியின் தற்கொலை ஊரை கலக்கிவிட்டது. என் தந்தையின் மனதை கரைத்து விட்டது. என்னை குழப்பம் செய்து விட்டது. இனி என் அண்ணன் நிலைமையை கூறவும் வேண்டுமா? ஐயோ தவமணி, தியாகவல்லி, கண்மணி, உன்னை இழந்தேனா என்று அவர் கதறியது கேட்ட அரண்மனை வாசிகள் வேதனைப்படும் வேங்கை பேசவும் ஆரம்பித்தால் இப்படித்தான் இருக்கும் என்று கூறினர். என் அண்ணனுடைய குரலிலே துக்கமும் கோபமும் கலந்திருந்தது. தவமணியின் பிரேத விசாரணையும் நடந்தேறியது. இளமையும் எழிலும் கொண்ட நான் உலவ இந்த அரண்மனை இடம் தரவில்லை. இது முறையா? எனினும் எழிலுடைய மங்கை உண்டா? என்னை பார்த்துவிட்டு பதில் கூறுங்கள் என்று தவமணி கேட்பது போல் இருந்தது. சட்டமும் பட்டாளமும் அரசரின் கோபமும் ஆள்வோரின் ஆர்ப்பரிப்பும் சிறையும் பிறவும் என்னை என்ன செய்ய முடியும் என்று கேட்டு சிரிப்பது போலவே இருந்தது அந்த பிணத்தின் கோலம். அன்று அரண்மனை முழுவதும் அலங்கோலமாகத்தான் இருந்தது. அந்த துக்கம் ஆற ஒரு வாரமாயிற்று. இதற்கிடையே என் அண்ணன் கொதிக்கும் எண்ணெய் நிரம்பிய கொப்பரையிலே வீழ்ந்தவரானார். சோர்ந்து விழுவார், சோறு உண்ணமாட்டார், சோகமே உருவானார். தவமணி இறந்தாளே தவிர என் அண்ணன் மனதிலே மூண்ட காதல் தீ அணையவில்லை. அவள் இறந்தால் தந்தையும் தனையனும் ஒற்றுமைப்படுவர் என்று கூற முடியாத நிலை உண்டாகிவிட்டது. சிறையிலிருந்து விடுவித்தால் முதல் வேலை என் காதலி தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய நிலையை உண்டாக்கிய காதகனின் கழுத்தை முறிப்பதுதான் என்று என் அண்ணன் கூறினார். வெறும் கோபத்தோடு மாத்திரமல்ல, அசைக்க முடியாத உறுதியுடன், கேட்பவர் அச்சம் கொள்ளும் விதத்திலே. சிறை கதவுகளை தூளாக்குவேன், கம்பிகளை பெயர்த்தெடுப்பேன், சுவரை பிளப்பேன் என்றெல்லாம் இடி முழக்கமிடலானார். காவலாளிகளோ பயந்தனர், துணை தேடினர். மன்னர் மிரண்டார். தவமணி இறந்ததுடன் ஆபத்தும் நெருக்கடியும் ஒழிந்தது என்று கருதினேன். ஆனால் புதிய ஆபத்து புறப்பட்டு விட்டதே. வேதனை இவனுக்கு வெறியூட்டிவிட்டது. இதற்கு என்ன செய்வேன் என்று கதறினார். மீண்டும் நானே தூது அனுப்பப்பட்டேன். என்னை கண்டதும் அவர் கோவென்று கதறி, இப்போதாவது திருப்தி உண்டாயிற்றா? அதிகார ஆணவம் பிடித்து அலையும் உன் தந்தைக்கு என் கண்ணை தோண்டி எடுத்து விட்டார். காரிருள் மயமே இனி எனக்கு இவ்வுலகம் என்று கூறினார். நெடுநேரத்துக்கு பிறகே அவருக்கு ஓரளவு ஆறுதல் பிறந்தது. பிறகு நான் மன்னர் மிரண்டிருப்பதை கூறினேன். மகனுக்கு தந்தை பயந்து வாழும் நிலைமை கூடாது என்று வாதிட்டேன். மன்னரின் உயிர் பிரியின் தவமணி மீண்டும் வாராளே என்று உரைத்தேன். மிக பக்குவமாக பேசி தந்தையை கொன்றுவிட துணிந்த என் அண்ணனின் எண்ணத்தை கொன்றொழித்தேன். பிறகு அவருடைய எதிர்காலத்தை பற்றிய பேச்சு எழுந்தது. வாழ்க்கையிலே எழும்பிய புயல் அடங்கிவிட்டது. இனி பழைய நிலை அடைவதுதான் முறை என்றும்
கொந்தளிக்கும் கடலிலே உலவும் மரக்கலம் பிறகு துறைமுகம் சேர்ந்துதானே தீர வேண்டும் என்றும் நான் உபமான உவமேயங்களுடன் பேசினேன். அவரோ, தீயினால் சுட்ட புண் ஆறும், ஆனால் நாவினால் சுட்டவடு ஆறாது. நோய் தீரும், ஆனால் உள்ளம் ஒடிந்தால் ஒட்டுவித்தை நடக்காது என்று உரைத்துவிட்டார். இனி எனக்கு இங்கே வேலை கிடையாது. என் வேலை இனி உலகை சுற்றுவது. காணாரும் காடும் குன்றும் குடிசையும் மணல் வெளியும் முட்புதரும் எனக்கு இனி தோழர்கள். உங்கள் அரண்மனையிலே அழகிகள் ஆடுவர் பாடுவர். இனி காடுகளிலே தோப்புகளிலே பறவைகள் பாடிட கேட்டு நான் இன்புறுவேன். பனி நீரில் குளித்து பட்டாடை பூண்டு பட்டத்து அரசனாகும் வேலை எனக்கு வேண்டாம். என்னை இனி பாண்டிய நாடு உயிரோடு பார்க்காது. இன்றே இப்பொழுதே பட்டத்து உரிமை அரண்மனை வாழ்வு பாண்டிய நாட்டு வாசம் எல்லாம் துறந்தேன். இன்று இரவு ஊர் அடங்கியதும் எனக்கு நாடு கடக்க உத்தரவும். ஒரு வாள் ஒரு புரவி பட்டத்து அரசியாகும் பேறு பெறுபவள் அணிவதற்கு என நமது பொக்கிஷத்திலே உள்ள நீலமணி ஆகியவற்றினை தர வேண்டும். நான் ஏற வேண்டிய பீடத்திலே நீ வீற்றிருக்கலாம். ஆனால் என் தவமணி அணிந்திருக்க வேண்டிய நீலமணியை பாண்டிய நாட்டு ராணி யாரும் அணியக்கூடாது. இந்த என் வேண்டுகோளை நிராகரித்தால் நாளை காலை என் பிரேத விசாரணையை பாண்டிய மன்னர் நடத்தட்டும். அவருக்குத்தான் பிண விசாரணையிலே பழக்கம் இருக்கிறதே என்று அண்ணன் கூறினார். வாழ்க்கையை அவர் எவ்வளவு வெறுத்துவிட்டார் என்பது அவருடைய பேச்சிலே தெரிந்தது. நடனா, கடைசி முறையாக காண வேண்டும். நான் வயோதிகன். அவன் மீண்டும் இங்கு வருவதானால் கூட நான் உயிரோடு இருக்க மாட்டேன். இன்று இரவு ஒரே முறை அவனை கண்டு அணைத்து கொண்டால்தான் என் மனம் கொஞ்சம் நிம்மதியடையும் என்று மன்னர் கெஞ்சினார். என்னை அவர் பார்க்கக்கூடாது. தவமணியின் மரணத்துக்கு காரணமாக இருந்த அவரை கண்டதும் என் கரங்கள் அவருடைய கழுத்தை நெரித்துவிடும் என்று அண்ணன் கூறிவிட்டார். அன்று இரவு நடுநிசியில் நீலமணியை நான் எடுத்து சென்று என் அண்ணனிடம் தந்தேன். கண்களிலே நீர் புரள நின்றேன். காலிலே விழுந்து பணிந்தேன். ஒரு வினாடி அவருக்கு என்னிடம் கனிவு எழும்பிற்று. கட்டி தழுவினார். மறு வினாடி பழையபடி நின்றார். குதிரை ஏறி பறந்தார். அரண்மனை தோட்டத்தை விட்டு விலகினார். அன்று கண்டதுதான் அவரை. நடனா, பிறகு இதோ நீலமணியை கண்டதும் அவரையே காண்கிறேன் என்று பாண்டியன் தன் அண்ணனின் வரலாற்றினை கூறி முடித்தார். பாண்டிய மண்டலத்தை துறந்தவர் பல்வேறு நாடுகள் சென்று கலிங்கத்திலேயே தங்கினார். அந்த காலத்திலேதான் மலர்புரியை மயக்கிய ஆரிய முனிவனின் தந்திரத்தால் மலர்புரி ராணியின் மனோகரனாக இருந்திருப்பார். நடனாவும் பிறந்தாள். முதல் காதலை போலவே மலர்புரி காதலும் சரிந்தது. பின்னர் கலிங்க போரிலே மாண்டார். காதலுக்காக பட்டத்தை துறந்த உன் தந்தை. மலர்புரி ராணியே, நீ சோழ மண்டல ஆடல் அழகியாக இருந்தபோது வனபோஜன விழாவிலே கண்டு நீலமணியை எடுத்துக்கொண்டு வந்தாள். உன்னை காண்பதற்கு பதிலாக நீலமணியை ஆகிலும் காண்போம் என்ற எண்ணம் போலும். இவ்விதமாகத்தான் விஷயம் இருந்திருக்க வேண்டும் என்று நான் யூகிக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் புலனாகவில்லை. அவரிடம் இருந்த நீலமணி உன்னிடம் எப்படி வந்தது என்பது தெரியவில்லை. இந்த நீலமணியை உனக்கு தந்தது யார் என்று பாண்டிய மன்னன் நடனாவை கேட்டார். இது என் வளர்ப்பு தாய் தந்தது. அவள் அரண்மனை பாங்கி என்று நடனா கூறினாள். பாண்டிய மன்னர் சிரித்துக்கொண்டே தவமணியை இழந்து மலர்புரி அரசியை பெறும் முன்பு இடையே அந்த பாங்கிக்கு காதலனாக இருந்திருப்பார் போல. சரி, எப்படியோ ஒன்று. நீலமணி உனக்குத்தானே சொந்தம். தந்தையின் சொத்து மகளுக்குத்தானே என்றார் மன்னர். அப்போது அங்கே பூஞ்சிரிப்பு உதிர்த்தது. சில நாட்களிலேயே மன்னர் மாறு வேடத்தில் மலர்புரி சென்று நடன ராணி வரலாற்றினை அரசிக்கு எடுத்துரைத்தார். என் வாழ்க்கை முழுவதும் விசாரமே குடிகொண்டிருந்தது. இந்த செய்தி எனக்கு இனி புத்துயிர் தரும். அன்று சோழருடைய வனபோஜன விழாவுக்கு நான் மாறு வேடத்தில் சென்றபோது நடனா வெளியிலிருந்து வரவழைக்கப்பட்டாள் என்றும் சோழ மண்டலத்திலே நிரந்தரமாக தங்குபவள் அல்ல என்றும் ஆரியன் கூறினான். அதனாலேயேதான் நான் நடனாவை மீண்டும் காண முடியாமல் போய்விட்டது. நடனாவின் காதலனை நான் கொடுமைக்கு ஆளாக்கினேன். என்ன செய்வது? ஆரியத்திடம் சிக்கிய நான் அறிவிழந்தேன். மன்னரே, மாறு வேடத்துடன் இங்கு வந்து என் வாழ்வு துலங்கும் என்று வாசகம் உரைத்தீர். இனி ஒரு காரியம் உம்மால் ஆக வேண்டும். எப்படியும் நடனாவும் வீரமணியும் மலர்புரியை ஆள வழி செய்ய வேண்டும். ஆனால் நடனா என் விபச்சாரத்தில் பூத்த மலர் என்பது மட்டும் தெரியக்கூடாது. உலகம் நிந்தனை செய்யுமே என்பது அல்ல என் கவலை. நடனாவுக்கு பழி சொல் பிறக்குமே என்றே நான் கவலை கொள்கிறேன். அவளை, என் மகளை அருகே அழைத்து அணைத்து முத்தமிட்டு வாழ என் மனம் தூண்டுகிறது. ஆனால் மானம் குறுக்கே நின்று தடுக்கிறது. மலர்புரி மக்களே, இதோ முழுமதி போல முகமும் பூங்கொடி போல உடலும் பொன் குணமும் கொண்ட என் மகளை காணுங்கள். அவளுடைய கணவனை பாருங்கள். எதிரியை கதிகலங்க செய்யும் தோல் வலி உடையவன். என் மகளின் மனக்கோயிலின் தேவன். என் மருமகன் வீரமணியை பாருங்கள்.
இனி இவர்களே உங்களின் அரசன் அரசி என்று மக்களிடம் கூறி குதூகலிக்க என் உள்ளம் ஊறுகிறது. ஆனால் நடனா என் விதவை கோலத்து விருந்தின் விளைவு என்பது வெளிப்படுமே என்ற எண்ணம் வேதனையை ஊட்டுகிறது. நான் என்ன செய்வேன்? புதையலின் மீது புலி படுத்து கிடக்கிறது. வீணையின் நரம்பை சுற்றி கொண்டு விஷப்பாம்பு இருக்கிறது. இதற்கு என்ன செய்ய முடியும்? பேதமையினால் கெட்ட எனக்கு என் சொந்த மகளிடம் ஊரறிய பேசவும் முடியவில்லையே. என் கரத்தினால் மணிமுடியை அவளுக்கு சூட்டி மகிழ கருத்து எழுகிறதே. ஆனால் கரம் அதற்கு பயன்பட முடியாத நிலையிலன்றோ இருக்கிறது. மலர்புரி ராணி விபச்சாரியாக இருந்தாளாம் என்ற சொல் மட்டுமா? மலர்புரியின் ராணி நடனா விபச்சாரியின் மகள் என்று வீணர்கள் பேசுவார்களே. வேற்று நாட்டவர் இழித்தும் பழித்தும் பேசுவார்களே. அவளுக்கு உரிமையுள்ள இந்த மண்டலத்தை அவள் அடைய முடியாதபடி என் நிலைமை அல்லவோ குறுக்கிடுகிறது என்று மலர்புரி அரசி சோகித்தாள். தந்தையின் நிலையேதான் போலும் மகளுக்கும். அவர் ஆள வேண்டியது பாண்டிய நாடு. அப்பேறு பெற முடியாது போயிற்றல்லவா என்று மன்னர் பெருமுச்செறிந்தார். மலர்புரி அரசி, நான் மறந்தே விட்டேன். அவர் பாண்டியகுமாரர் என்பதை தாங்கள் கூறினீர்களே. என் மகளின் நினைப்பு எனக்கு அந்த அதிசயத்தை சாதாரணதாக்கிவிட்டது. அவர் ஒரு மரத்தமிழர் என்றுதான் நான் எண்ணியிருந்தேன். இப்போது உமது மொழியே எனக்கு அவர் அரச குடும்பத்தில் உதித்தவர் என்பதை உணர்த்திற்று என்றாள். அது சரி, ஆனால் தாங்கள் தான் அவரை தேவன் என்று கருதினீரே, மனிதராகவே எண்ணவில்லையே என்றார் மன்னர் வேடிக்கையாக. உண்மைதான், எனக்கு அவர் தேவன்தான், அதில் சந்தேகமில்லை என்று அரசியார் கூறிவிட்டு, முக்கியமான விஷயத்துக்கு என்ன பதில் கூறுகிறீர்? நடனா மலர்புரியை ஆள வேண்டும். அவள் என் மகள் என்பதும் தெரியக்கூடாது. இந்த சிக்கலை தீர்த்து வைக்க வேண்டுமே என்று கேட்டிட, மன்னனும் சிரித்து கொண்டே, தாங்கள் கூறிக்கொண்டிருக்கும் போதே நான் ஒரு வழியை கண்டுபிடித்து விட்டேன் என்று சொன்னான். மார்க்கம் இருக்கிறதா மன்னரே என்று மலர்புரி அரசி கேட்டாள். விதவை கோலத்திலே பெற்ற காதல் விருந்தின் விளைவான நடனா நாடாள வழி இருக்கிறது. அதே சமயம் ஊர் நிந்தனை பெறவாதபடி தடுக்கவும் வழி இருக்கிறது என்று பாண்டிய மன்னர் கூறிட கேட்ட மலர்புரி அரசி மகிழ்ந்து, என்ன வழி? எனக்கு கூறுங்கள் விரைவாக என்று ஆவலுடன் கேட்டாள். அரசியாரே, திட்டம் சுலபமானதுதான். ஆனால் அதற்கு சோழனுடைய ஆதரவு வேண்டும் என்று பாண்டியன் கூறிட கேட்ட மலர்புரி அரசி, சோழ மன்னருக்கு உமது திட்டம் பிடிக்காமல் போனால் என்ன செய்வேன் என்றால் ஏக்கத்துடன். அஞ்சாதே அரசியாரே, மலர்புரிக்கு மாறு வேடத்திலே வந்தது போலவே சோழ மண்டலமும் செல்கிறேன். வரலாறு முழுவதையும் மன்னருக்கு உரைக்கிறேன். வீரமணியின் மீது சோழ மன்னர் கொண்டுள்ள கொதிப்பை மாற்றுகிறேன். உண்மை தெரிந்த பிறகு அவரே வீரமணியை வரவேற்பார். தவறை வேண்டுமென்றே செய்யும் மன்னர்கள் தமிழ் தரணியில் உண்டா? என் திட்டத்தையும் அது எந்த நோக்குடன் செய்யப்படுகிறது என்பதையும் சோழருக்கு நான் எடுத்து கூறுவேன். அவரும் இசைவார் என்று நம்புகிறேன் என்று பாண்டியன் கூறினார். அரசியார் ஒருவாறு மனம் தேறினாள். ஆனால் மறுகணமே திகிலுடன், அது சரி பாண்டிய பூபதி, தங்கள் திட்டம் என்ன? அதை கூறவில்லையே என்றாள். பாண்டியன் புன்னகை பூத்த முகத்துடனே, மலர்புரி மீது வீரமணி படையெடுத்து வருவான். போர் மூளா முன்னம் தூது விடுவான். மலர்புரி அரசி முடி துறக்க இசைவார். மக்கள் வீரமணியை மன்னராக தேர்ந்தெடுப்பர். ஆரியத்துக்கு அடி பணிந்ததற்கு கழுவாய் தேடிட அரசி தன் பதவியை துறந்தது முறையே என்று சோழனும் பாண்டியனும் கூறுவர். இதுதான் என் திட்டம் என்றார். போர் மூண்டுவிட்டால் வீணாக பலர் மடிய வேண்டுமே என்று கவலைப்பட்ட அரசியாருக்கும் பாண்டியன் ஆறுதல் கூறினான். அந்த பயமே வேண்டாம் என்று கூறி தேற்றினான். மலர்புரி அரசியிடம் விடை பெற்று கொண்டு சோழ நாடு சென்று பாண்டியன் திரும்பும் முன்னம் மலர்புரி அரசி மந்திரி பிரதானியரிடமும் ஊர் பெரியவர்களிடமும், ஆரியத்துக்கு அடிமைப்பட்டு கிடந்த நான் இனியும் நாடு ஆளுவது முறையாகாது, வேறு தகுதியானவரை மன்னராக்கி கொள்ளுங்கள் என்று கூறி வைத்தாள். ஆனால் ஒருவராவது மலர்புரி அரசி மீது மனத்தாங்கல் கொள்ளவில்லை. ஆரிய நச்சரவுதான் அழிந்து ஒழிந்ததே, இனியும் ஏன் அரசியார் இவ்வாறு அஞ்ச வேண்டும் என்று கூறினர். அதே நேரம் பாண்டியன் சோழனிடம் மிக மிக சாதுரியமாக வீரமணி நடனாராணி வரலாற்றினை கூறினான். சோழன் தமிழ் வீரனாம் வீரமணி துரோகி அல்ல, துயருற்ற ஒருவருக்கு துணை நின்றது அன்றி வேறு தீங்கு இழைக்கவில்லை என்பது தெரிந்து வீணாக வீரமணியை நாடு கடத்திவிட்டோமே என்று வருந்தி நெடுநாட்கள் பல வகையான துன்பங்களை வீரமணி அனுபவித்ததும், கொடியிடை கோமளம் நடனம் பல பாடுபட்டதும் தனது துலாக்கோல் சாய்ந்ததால்தான் என்பதை உணர்ந்து வருந்தி வீரமணியிடம் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்பினார். அன்றே அரச சபையில் வீரமணி மீது முன்னர் படிக்கப்பட்ட குற்றப்பத்திரிகையை ரத்து செய்ததுடன் சோழன் பாண்டிய மன்னரும் மலர்புரி ராணியும் தயாரித்த திட்டத்தை தகர்க்க கூடியதான வேறொரு அறிக்கையையும் விடுத்தார்.
மாறு வேடத்துடன் அரச சபையிலே இருந்த பாண்டியன் திடுக்கிட்டு போனார். ஆனால் அவர் முகமோ புன்னகை மேடையாயிற்று. தமிழர்களே, நாம் கலிங்கத்தின் மீது போர் தொடுத்து அந்த நாட்டு அரண்களை பிளந்து எறிந்து மன்னனை முறியடித்து அந்த மண்டலத்தை நமது ஆட்சியின் மேற்பார்வைக்கு உட்படுத்தினோம். கலிங்க மன்னன் வாரிசு இன்றி இறந்து போனான். கலிங்கத்திலே நாம் பெற்ற வெற்றிக்கு முக்கிய துணையாக இருந்த நமது மரத்தமிழன் வீரமணி மாசிலாமணி என்பது விளங்கிவிட்டதால் இன்று நாம் நமது வளர்ப்பு பெண் நடனராணியை வீரமணிக்கு திருமணம் முடிக்கவும் நடனராணிக்கு நமது நன்கொடையாக கலிங்கத்தை தரவும் தீர்மானித்துள்ளோம். வீரமணியும் நடனராணியும் இப்போது பாண்டிய நாட்டிலே உள்ளனர். அவர்கள் ஒரு திங்களில் இங்கு வருவர். நமது தலைநகரிலே திருமணம் நடைபெறும். மறுகணம் நடனராணி கலிங்கராணி என்று பிரகடனம் வெளியிடப்படும். அந்த சந்தோஷ செய்தி கேட்டு தமிழகம் மகிழும் என்பதில் ஐயமில்லை. கலிங்கராணி வாழ்க என்று சோழ மன்னர் அறிக்கை படித்து முடித்தார். அப்போது எழுந்த கரகோஷமும் ஆனந்த ஆரவாரமும் அடங்கிய பிறகு பாண்டியன் சோழ மன்னரை தனியே அழைத்து, மலர்புரி அரசின் மனக்கோட்டையை இடித்து விட்டீரே என்றான். இடிக்கவில்லை. மலர்புரிக்கும் கலிங்கம் வெளியரணாக இருக்கும். நடனாவும் வீரமணியும் கலிங்கத்தை ஆழ்வர். சில காலமானதும் மலர்புரி பாதுகாப்புக்காக கலிங்கத்துடன் இணைக்கப்பட்டு இரு நாடுகளும் நடன வீர கோட்டங்களாக திகழும். காலம் இதை செய்யட்டும். தாயையும் மகளையும் ஒன்று சேர்க்க தலை உருட்டும் சண்டை வேண்டாம் என்று எண்ணியே நான் உமது திட்டத்துக்கு பதிலாக வேறு திட்டமிட்டேன். மேலும் பாண்டியரே, ஆரியன் ஆதிக்கம் பரவாது இருக்க வேண்டுமானால் நாம் தனித்தனி அரசுகளாக இருப்பதை விட ஒரு கூட்டாட்சி அமைப்பதே நல்லது என்று நான் கருதுகிறேன். கலிங்கமும் மலர்புரியும் மட்டுமல்ல, சேர சோழ பாண்டிய நாடுகளும் எல்லைப்புறமாக உள்ள வடுகர் நாடும் விந்திய முதல் குமரி வரை திராவிடம் இங்கு ஆரியம் புகாதபடி பாதுகாக்க இங்கு உள்ளவர்கள் ஒரு கூட்டாட்சி அமைக்க வேண்டும். மரத்தமிழரின் தோல் வலி குன்றவில்லை, ஆனால் மனவலி குன்றுகிறது. அதை காணத்தான் எனக்கு கவலையாக இருக்கிறது. ஒரு பலமான கூட்டாட்சி அமைத்துவிட்டால் ஆரியத்தை தடுக்க வசதியாக இருக்கும். இது பற்றி பிறகு யோசிப்போம். இனி பாண்டிய மண்டலத்திலே உள்ள உமது அண்ணன் மகள் மலர்புரி அரசியின் குமாரி என் வளர்ப்பு பெண் நடனாவையும் அவளுடைய நாயகனையும் வரவழைப்போம். மலர்புரிக்கும் இப்போதே ஓலை விடுப்போம் என்றுரைத்தான். மலர்புரி திரும்பிய பாண்டியன் கூறிய மொழி கேட்ட அரசிக்கு ஒரு விதத்திலே சந்தோஷமும் மற்றொரு விதத்திலே சோகமும் இருந்தது. என்ன செய்வது, என் செயல் அப்படி இருந்தது என்று கூறினாள். மறு திங்களிலே தமிழக முன்னர்கள் முன்னிலையில் நடனா வீரமணி திருமணம் விமர்சையாக நிறைவேறியது. நெடுநாட்களுக்கு பிறகு சோழ நாடு வந்த வீரமணிக்கு சொல்லொன்னா சந்தோஷம். நடனாவுக்கு அரண்மனையிலே அமோகமான வரவேற்பு. சோழனின் குமாரி நங்கை நடனாவை கண்டு பூரித்தாள். திருமணத்தை விட அதிக விமரிசையாக நடனாவின் முடிசூட்டு வைபவம் இருந்தது. போரால் இழைத்து போன கலிங்கம் இனி வளம் பெறும் என்று பலரும் வாழ்த்தினர். முடிசூட்டு விழாவும் இனிதே முடிந்தது. இசை விருந்து நின்ற பிறகு இரவு நெடுநேரத்துக்கு பிறகு கலிங்கனாரியும் கலிங்கத்தை வென்ற வீரமணியும் அரண்மனை நந்தவனத்திலே ஆடி பாடி கொண்டிருக்கையிலே, உனக்கென்னம்மா உல்லாசத்துக்கு குறை? பாண்டிய நாடு தகப்பன் தரணி, மலர்புரி தாய் நாடு, சோழ நாடோ வளர்ப்பு தந்தையின் ஊர், கலிங்கமோ உனக்கே சொந்தம் என்று வீரமணி கேலி பேசினான். அட போங்கள், வீரம் உங்களுடையது, விருது எனக்கு கிடைத்தது. ஆனால் ஒன்று, நான் முதலாக என் தாயை மலர்புரி அரசியை சந்தித்தேனே நமது திருமணத்துக்கு முன்தினம். அன்று இருவரும் அழுத கண்களின் சிகப்பு என்றுமே மாறாது. உலகுக்கு நாங்கள் வேறு வேறுதானே, இதுபோல எங்கு உண்டு? தாயை மகள் அறியாமல் எத்தனை காலம் தவிர்த்தாள், அறிந்தும் பிரிந்தே வாழ்ந்தாள் என்று உலகம் கூறாதோ? என்ன வாழ்வு இது? அன்று என் அன்னை என்னை அணைத்து உச்சி மோந்து முத்தமிட்ட போது எனக்கு இரு கண்களிலும் நீர் அருவி கிளம்பிற்று. இன்றும் அதனை எண்ணினால் என்னால் துக்கத்தை அடக்கிக் கொள்ள முடியவில்லை என்று நடனா சோகத்துடன் கூறினாள். உடனே வீரமணி கெஞ்சினான். கலிங்கராணியாரே, சோகத்தை போக்க மருந்துண்டு தெரியுமோ என்று வீரமணி வேடிக்கையாக கேட்க, அப்படி கேட்டுவிட்டு, இப்போது கண்களை மூடிக்கொள் என்று கொஞ்சினான். கலிங்கராணியின் கண்களும் மூடின. அப்போது துடித்து கொண்டிருந்த வீரமணியின் இதழ் நடனாவின் கனி இதழை கவ்வியது. கலிங்கராணி இனிதே நிறைவடைந்தது.